இறைவனை அடைவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்கும் மிக சிறந்த வழியாக நம்முடைய சமயம் சொல்வது பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் ஆகும். நாம் நமக்கு தெரிந்த முறையில் எப்படி வழிபட்டாலும் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வார் என்றாலும் முறையான வழிபாடுகள் விரைவான பலனை தரும் என்பது நம்பிக்கை. நாம் பக்தி சிரத்தையுடன் பூஜைகள் செய்தாலும் நம்மையும் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுவது உண்டு. இந்த தவறுகள் நமக்கு நன்மைகளை தருவதற்கு பதில் சில சமயங்களில் பிரச்சனைகளை தந்துவிடுவதும் உண்டு. அப்படி பூஜையின் போது தவறுதலாக கூட கீழே வைக்கக்கூடாத 5 பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பூஜை என்பது ஒரு ஆன்மீக செயல். பூஜையின் போது சொல்லப்படும் மந்திரங்கள் மட்டுமல்ல, பூஜையில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் தெய்வீக தன்மை கொண்டதாகும். இறை சக்தியை ஒரு குறிப்பிட்ட விளக்கு அல்லது கும்பம் என குறிப்பிட்ட ஏதாவது பொருளில் எழுந்தருளச் செய்து அதற்கு மரியாதை செய்து மகிழ்வித்து அதன் மூலம் இறைவனின் அருளை பெறுவதற்கான வழிமுறையே பூஜை ஆகும். பூஜை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் மிக மிக முக்கியம். அவைகள்தான் நாம் செய்யும் பூஜையை முழுமை பெறச் செய்து அதன் முழு பலனையும் நமக்கு பெற்றுத்தருவதாகும். பூஜை செய்ய வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே மனதில் இருப்பதால் நாம் பூஜை செய்யும் போது தெரியாமல் சில பொருட்களை தரையில் வைத்து செய்வோம். எதை எப்படி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து நடந்து கொள்வதன் மூலம் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதுடன் இறைவனின் அருளையும் பூஜையின் பலனையும் முழுமையாக பெற முடியும். முதலில் சிவலிங்கம். வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படியே வைத்திருந்தால் அதை கண்டிப்பாக நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. அதற்காக துணி அல்லது பேப்பரின் மீது தான் வைக்கின்றேன் என்றும் வைக்கக்கூடாது. ஒருவேளை வைக்க வேண்டுமானால் ஒரு மரப்பலகையை வைத்து அதன் மீதுதான் வைத்து வழிபட வேண்டும். இல்லாவிட்டால் தனியாக பீடம் அமைத்து அதன் மீது வைத்து வழிபடலாம். அடுத்தது பூநூல். பூநூல் மதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நான் தான் பிரம்மன் என்பதை இரகசிய மந்திரத்தின் துணையுடன் உணரச் செய்வதே பிரம்ம பிரதிஷ்டையாகும். தெய்வீகத்தை உணர்த்துவதற்காக பிரம்ம பிரதிஷ்டை தீட்சை வழங்கப்படுவதற்கான அடையாளமாக அணிவிக்கப்படுவதே பூநூல் ஆகும். இத்தகைய புனித நூலை எப்பொழுதும் தரையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. மூன்றாவது சங்கு. சங்கில் வலம்புரி சங்கு மற்றும் இடம்புரி சங்குகள் இரண்டும் தெய்வீக தன்மை வாய்ந்ததாகும். சங்கில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த சங்கை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஆனால் எந்த காரணத்திற்காகவும் தரையில் மட்டும் வைக்கக்கூடாது. சங்கு மிக மென்மையானது என்பது அவற்றை மிக கவனமாக கையாள வேண்டும். பட்டு துணியில் வைத்து அதை அதற்கான பீடம் அல்லது பெட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை தவறுதலாக தரையில் வைத்தால் அவ்வீட்டில் பண பிரச்சனைகள் அதிகரிக்கும். நான்காவது விளக்கு. ஒவ்வொருவரது வீட்டிலும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றுவது வழக்கம். குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கினை மனை பலகையில் வைத்து அல்லது பித்தளை தட்டில் வைத்து ஏற்றுவது சிறப்பு. அகல் விளக்குகளாக இருந்தாலும் அவற்றை தரையில் வைத்து விளக்கு ஏற்றக்கூடாது. மாறாக இதனை ஒரு சுத்தமான துணியின் மேல் வைத்து ஏற்றலாம் அல்லது செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை போன்றவற்றை வைத்து அதன் மீது ஏற்றுவதும் சிறப்பு. அடுத்தது தங்கம். தங்கத்தில் லட்சுமி தேவி இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே பூஜை அறையில் தங்க பொருட்கள் இருந்தால் அவற்றை தரையில் வைக்காதீர்கள். தங்க நகைகளை வைத்து வழிபடுவதாக இருந்தால் சுவாமி படங்கள் அல்லது விக்கிரகங்களுக்கு அணிவிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு பெட்டியில் வைத்து அதனை வழிபடலாம். அதை விடுத்து வெறும் தரையில் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையிலும் தொழிலிலும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நன்றி.